கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்டுக்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. மோடியின் குடும்பம் எழுதியிருக்காங்க. கேவலமான குடும்பம் அந்த குடும்பம். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை பார்த்ததே இல்லை. மோடியின் குடும்பம், அது குடும்பம், அதுதான் குடும்ப தலைவன். இப்படி அப்படித்தானே இருக்கும் அந்த குடும்பம். விளங்காத குடும்பம். அழிக்க முடியுமா? அதிகமாக அழிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி அருள்மொழி 2 கேள்வி கேட்பான், சவுக்கு சங்கர் 2 பேர் கேள்வி கேட்பாங்க. அண்ணாமலை சொன்னது சரியா? அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னா அவர் பேர் அவரே காதில் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பிடிக்கும். பிஜேபியில் இருக்கிறதுனால ஹீஸ் ஆல்சோ பிகமிங் ஏ வேர்ஸ்ட் நார்சிசிஸ்ட்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா கூட்டம் வருதுல்லண்ணா, நிறைய போகிற இடத்துலாம் கூட்டம் வருதுண்ணா. ஏன் அதெல்லாம் புதுக்கோட்டை ஆளுங்கப்பா, கரிகாலம் அனுப்பிச்சு விட்டாளுங்கப்பா, 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட போயிடுவாங்கப்பா, ஓட்டு யாருப்பா போடுவாங்க அப்படின்னு. நான் அப்போ சான்ஸே இல்லையாண்ணா அப்படின்னா 3rd பிளேஸ்ப்பா எழுதி வச்சுருப்பாங்க. இவங்க எவ்வளோ ஒரு அறிவிலிகளாக இருந்தால் அண்ணாமலை வின்னு ஒரு சர்வே போட்டுவிட்டு அவங்களா போட்டுவிட்டு திருப்தி பட்டுருப்பாங்க. என்ன பஸ் குழந்தைத்தனமா இல்லையா? லாட்ரி விற்கிறவங்கிட்ட எதுக்கு 1500 கோடி வாங்கினீங்க? ஏர்டெல்ல துட்டு கொடுத்தோன்னே அவனுக்காக ஒரு பில்லு கொண்டு வரீங்க. மருந்து கம்பெனிக்காரன்ட்ட பூரா துட்டை வாங்கிட்டு அவனுக்காக ஒரு பில்லு கொண்டு வரீங்க. இது நேர்மையா? பிரதமர் வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கை நீட்டி வாங்கினா தான் ஊழலாது. அண்ணாமலை மச்சின எனக்கு யார் செல்வ ஃபேக்டரிக்கு மண்ணு தர? வேறு யார் தர முடியும்? வேறு யாரும் தர முடியுமா? அது மட்டும்தானே தர முடியும். ஏன் மண்ணு பற்றி பேசுறது? கரிகாலன் மீதான வழக்கை ஏன் உச்சநீதிமன்றம் தடை விதித்து விட்டு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது? மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? 25 அவர் பண்ணுவாங்க. முன்னாடியே பண்ணுனா அவங்க கலெக்டர் எலெக்ஷன் நடத்துறாங்க, இந்த மூதைக்கு என்ன அப்படி கேட்டிருக்க வேண்டும். எம்ஜிஆர் ஒரு நடிகர், பிரபலமானவர். ஜெயலலிதா ஒரு நடிகை, பிரபலமானவர். பழனிசாமி சாதாரண வெள்ளமண்டி வச்சிருந்தவர். ஆனா அந்த வெள்ளமண்டி வச்சிருந்தவர் பின்னாடி கட்சி உறுதியா நிக்குதுன்னா கட்சி முக்கியமா தலைவர் முக்கியமா? ரீசெண்டாக அண்ணாமலையை அல்லது பிஜேபியை நம்ம வந்து அவங்க வந்து ஒரு வளரலை, அவங்கள பெருசாக எடுத்துக்கிறான்னு சொன்னாலுமே இக்னோரபிள் பொசிஷன் அவங்க இன்னைக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் எனக்கு திமுகவுக்கும் பிஜேபியை சித்தாந்த போட்டு சித்தாந்த எதிரி நாங்கள் தான். 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு பெரிய இயக்கம், ஒரு கட்சி இருக்காதுங்கிறாரு, அழிஞ்சு போகுங்கிறாரு, ஒரு திராவிட கட்சி அழியுங்கிறாரு. சாதாரண ஸ்டேட்மெண்ட். அது எப்படி நம்பிக்கையில் சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி நீங்கள் கேள்வி கேட்டு 4 பேர் யூடியூப்ல பேசுவாங்கன்ற நம்பிக்கையில் வேற எது? இதுக்காக வேணா அப்படி பேச? வேற என்ன? அழிக்க முடியுமா? அதிமுக அழிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி அருள்மொழி 2 கேள்வி கேட்பான், சவுக்கு சங்கர் 2 பேர் கேள்வி கேட்பாங்க. அண்ணாமலை சொன்னது சரியா? அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னா அவர் பேர் அவரே காதில் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பிடிக்கும். பிஜேபியில் இருக்கிறதுனால ஹீஸ் ஆல்சோ பிகமிங் ஏ வேர்ஸ்ட் நார்சிசிஸ்ட்னு நினைக்கிறேன். வேற என்ன பஸ் இது? எப்படி சொல்லுவாருன்னு நான் கேட்கறேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமே இல்லை, எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படி பேசினாதான் நம்மளை பத்தி பேசுவாங்க. நத்திங் எல்ஸ். பேசணுங்கிறதுக்காக அப்படி பேசுவாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சோசியல் மீடியாவுக்காகவே கட்சி நடத்திட்டு வாழ்றவர் தான் அண்ணாமலை. அவருக்கு இதுதான் ரீசன். எடப்பாடி எப்படியாவது பேரை சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறாரு, கடைசி திட்டாரு. இப்போ ஆமா சொல்லிட்டாரு. காணாமல் போகும் போலீஸ் தானே, நீ கண்டுபிடி. இதுதான் வேணும்.
ஏன்னா தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தில் எங்கேயோ ரெஃபர் பண்ணல. ஸ்டாலினை திட்டாரு, உதயநிதியை கூட திட்டாரு, என்ன ஒரு பைசாக்கு மதிக்கல, காணாமல் போக பாத்தியா பேச வச்சிட்டேன். இவ்வளவுதான் மேட்டர். என்னை பற்றி மற்றவர்கள் பேசணும் என்பதற்காகவே கருத்துக்களை சொல்றவர் தான் அண்ணாமலையா? அது மட்டுமல்ல, அதை அவ்வளோ சுருக்க வேண்டாம். இப்படி பேசினோன்னா டெல்லியில் இருக்கிறவங்க பாத்தியா நம்ம பைய அச்சு தூள் பண்ணுற பாரு, யாருமே இந்த மாதிரி பேசுறதில்ல, காணாமல் போகணும் பாரு. சரி, சொன்ன மாதிரி 18% ஓட்டு தான் வாங்கலை, வாய் உதாராவது இப்படி விட்டுட்டு இருக்கலாமே. அப்போயாவது தேசிய தலைவர்கள் பல செம்மையாக பேசுனீங்க ஜி. அவங்க பேசிக்கிறது இப்படி தான் பேசிப்பாங்க. எனக்கு காலையில் நேற்று ஒரு நண்பர் பேசினார், அண்ணா உண்மையான பொசிஷன் சொல்லுங்கண்ணா கோயம்புத்தூரில், டெல் மீ யுவர் ஃபேர் அப்ஜெக்டிவ் அப்படின்றது. ஒரு அண்ணாமலைக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர் 100% தோகுறாருப்பா அப்படின்னு. என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க? 100% தோகுறாருப்பா அப்படின்னு. உண்மையிலே டிசப்பாயிண்டட். ஏன்னா இவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க ஜெயிச்சிருவாருன்னு. சொல்லுப்பா, மொத்தம் 6 தொகுதி, சூலூர், தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் சவுத்து, நார்த்து, அப்புறம் இன்னும் ஒரு இது ஒன்று இதெல்லாம் இருக்குது. இதில் எத்தனை பூத்ஸ்ப்பா மொத்தம்னு இந்த ஒரு நம்பர் சொன்னான். இதில் எத்தனை பூத்ஸ்லப்பா உங்களுக்கு பிஜேபிக்கு ஆளுக்கு இருக்காங்க? ஆனால் அதெல்லாம் வேண்டியது இல்லைன்னா ஒரு வேவ் இருக்குல்லண்ணா அப்படின்னா. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே, வேவ் இருக்குல்லண்ணா. எங்கே இருக்குது அப்படின்னேன். இல்லைண்ணா ஒரு வேவு எங்கப்பா இருக்குது அப்படின்னேன். இல்லை நான் சோஷியல் மீடியாலண்ணா. நீ எங்கே இருக்கண்ணே? நானும் சோஷியல் மீடியா தான் இருக்கேன். அதான் உன் கண்ணுக்கு வேவு தெரியும். எங்கே இருக்குது வேவு? நீ காட்டு அந்த வேவை அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நீ வேவை காட்டுப்பா. இல்லைண்ணா கூட்டம் வருது இல்லைண்ணா, நிறைய போகிற இடத்துலாம் கூட்டம் வருதுண்ணா. அதெல்லாம் புதுக்கோட்டை ஆளுங்கப்பா, கரிகாலம் அனுப்பிச்சு விட்டாளுங்கப்பா, 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட போயிடுவாங்கப்பா, ஓட்டு யாருப்பா போடுவாங்க அப்படின்னு. அண்ணா அப்போது சான்ஸே இல்லையாண்ணா அப்படின்னா. 3rd place பா, எழுதி வச்சுப்பாங்க. இவங்க எவ்வளோ ஒரு அறிவிலிகளாக இருந்தால் அண்ணாமலை வின்னு ஒரு சர்வே போட்டுவிட்டு அவங்களா போட்டுவிட்டு திருப்திப்பட்டுப்பாங்க. என்ன பஸ் குழந்தைத்தனமா இல்லையா? அது 39% அண்ணாமலை, 35 வந்து டிஎம்கே, 18 வந்து ஏடிஎம்கே, 6-8 வந்து நாம் தமிழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. போன போதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அதையும் சேர்த்துருப்பாங்க அண்ணாமலை கணக்கில். ஆசை தானே எழுதி. இல்லை, அவர் ஒரு நேர்மையின் உருவமாக பார்க்குறாங்கல்ல. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு, தப்பு பண்ணால் தட்டி கேட்பாரு, லஞ்ச லாவணத்தை ஒழிப்பார், ஊழலை ஒழிப்பார், நேர்மையான அதிகாரின்ற ஒரு பேர் இருக்குல்ல, அது கூட இல்லைன்றீங்களா நீங்கள்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். பிஜேபியில் என்ன வேலை? ஊழலை தட்டி கேட்பார்ல, எலக்ட்ரல் பண்ணுற ஏன் கேட்கல? லாட்ரி விற்கிறவன்ட்ட எதுக்கு 1500 கோடி வாங்கினீங்க? ஏர்டெல்லில் துட்டு கொடுத்தோன்னே அவனுக்காக ஒரு பில்லு கொண்டு வரீங்க. மருந்து கம்பெனிக்காரன்ட்ட பூரா துட்டை வாங்கிட்டு அவனுக்காக ஒரு பில்லு கொண்டு வரீங்க. இது நேர்மையா? பிரதமர் வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கை நீட்டி வாங்கினா தான் ஊழலாது. இடி ரைடு அனுப்புறது, அவன் உடனே ஒரு 100 கோடியை வந்து எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்தோன்னே போ 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 கிளம்பு அப்படின்றது. இது ஊழலை தள்ளி அவங்களுக்கு. சரி, அண்ணாமலை ஏன் மணல் பற்றி பேசல இது வரைக்கும்? மணலை பற்றி அவங்க நிலைப்பாடு எடுக்கலையா? பாஜகவோ எடுத்தா சொல்லேன்ப்பா, எனக்கு தெரியல. நியூஸே நான் பார்க்கலன்னு வச்சுக்கோ, நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அண்ணாமலை மணலை பற்றி விமர்சனம் செய்து எங்கே பேசினா எப்போது பேசணும்? எல்லாத்தையும் பேசுறாரு. பட் மேபி இதை மிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து ஒரு வாரமாக எழுதிட்டு இருக்கேன், மணலை பற்றி பேசு மணல் பற்றி பேசிட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். ட்விட்டரில் டேக் பண்ணுறேன். அவர் ட்விட்டரில் குடும்பம் நடத்துறது தெரியுமில்ல, மோடியின் குடும்பம் எழுதியிருக்காங்க. கேவலமான குடும்பம் அந்த குடும்பம். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை பார்த்ததே இல்லை. மோடியின் குடும்பம், அது குடும்பம், அதுதான் குடும்ப தலைவன். இப்படி அப்படித்தானே இருக்கும் அந்த குடும்பம், விளங்காத குடும்பம். பிரச்சாரத்தில் பிஸியாக இருந்திருப்பாரு, அதனால அந்த ட்விட்டர் பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்காக அவர் மணல் மாஃபியாவை பற்றி பேசல என்ன ரீசன் நீங்கள் சொல்ல வரீங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? சரி, இது ஒரு தொக்க மாட்டினுக்குது திமுக இல்லையா? மணல் மேட்டர்ல. ஆமா, தொக்க மாட்டினுக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டே பண்ணது நீங்க ஆதாரத்தோட சொல்றீங்க. சொல்லியாச்சு. இன்னொன்று, தி என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்சி லைக் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹாஸ் குவான்டிஃபைடு தி amount of sand smuggled or value of sand smuggled as 4,700 crores. Yes. இப்போ நார்மலாக பிஎம் ஒரு விஷயத்தை தொட்டான்னா பிஜேபிக்காரங்க பிடிச்சிட்டு ஓஹோன்னு ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவர்கள் மோடியின் குடும்பம் இல்லையா? அந்த குடும்ப தலைவர் இங்கே வந்து மணல் திருடுறாங்கன்னு பேசுனார் இல்லையா? ஆமாம். ஏன் அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் பேச மாட்டாங்க? குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைவர் திரு அண்ணாமலையன் பேசவில்லை. ஏன் பேசலை? எல்லாம் ஜேர்னலிஸ்ட் என்ன கண்டுபிடிங்க. சொல்கிறேன் ஏன் பேசல. திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மைத்துனர் இருக்கிறார், பெயர் ஸ்பின்டெக்ஸ் சிவகுமார். அவர் தொழில் செய்து கொண்டு அவர் தான் இப்போ இது பார்க்கறது, எலெக்ஷன் கேம்பெயின், அண்ணாமலை எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பார்க்கறது ஸ்பின்டெக்ஸ் சிவகுமார். அவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவில் ஒரு 8 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே செங்கர் சூளை, செங்கர்னா மேனுஃபேக்சர் சூழல்ல இந்த நார்மலாக போடுற அந்த கையில் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி மிஷின்ஸில் பண்ணுற பிரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் அது ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதில் சிவகுமார். ஓகே, இதில் அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்கு. அவருடைய செலவு இருக்குல்ல, வீட்டு வாடகை செலவு, கார் செலவு, இதை கொடுக்குறதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். ரியலி?
எஸ் 2.5 லட்ச ரூபா அதுவே அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய என் கூட இருக்கிற பிஏக்களுக்கு கூட வேறு கம்பெனியில் தான் காசு போடுறாங்க, என்னால் முடியலன்னு ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறாரு. அவர் ஹெலிகாப்டரில் போய் சோதனை பண்ணுறீங்க தமிழ்நாட்டில். கண்டிப்பாக 10 பைசா எடுக்கல. ஆனால் என்ன ஊரா வச்சுருக்காரு, அதான் மச்சனை வச்சுருக்காரு. அப்புறம் அவுட் எங்கே இருக்கும்? மச்சனைக்கார சோதனை பண்ணால் கிடைக்கும். சரி, இப்போ இது சொல்லுங்கள். அவர் மச்சனை செங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? ரீசெண்டாக டிசம்பர் 2022 ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஆரம்பிச்சிருக்காரு? நீங்கள் போட்ட ட்வீட்டுகளை நான் ரெகுலராக சரி, இப்போ அடுத்து என்ன கேட்பீங்க? ஏன் அண்ணாமலையின் மைத்துனர் வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாதா? வாங்கலாம். அவர் துட்டு வச்சிருக்காரு. திமுகவில் இருக்கிறவங்கள மச்சான்லாம் மாப்பிள்ளலாம் வாங்கும்போது இவர் வாங்கக்கூடாதா? ஏன் மச்சான் மட்டும் என்ன இழிச்ச வாயினா அப்படின்னா அண்ணாமலை கேட்கலாம் இல்லைங்களா? சரி, இப்போ செங்கல் தொழிற்சாலைக்கு முக்கியமாக எது தேவை? மண்ணு தேவை. மண்ணு பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். ஆமாம். கடந்த ஆட்சி காலத்தில் ஆற்று மணல், அந்த ரிவர் சாண்டு தான் டிமாண்டு. சவுடு மண்ணுக்கு காசே வாங்கினது கிடையாது, தெரியுங்களா? ஆமாம், சவுடு மண்ணுக்கு காசே கிடையாது. போனாச்சு அதான் இதுக்கு மட்டும்தான் வாங்கினாங்க. அது ஒரு நமது ரெட்டி அவர்கள் மணல் செய்து கொண்டிருந்தார், போயிட்டு இருந்துச்சு. அண்டு எக்ஸ்கவேஷன் மட்டும்தான் நினைக்கிறேன், லாரி தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து சவுடே போச்சு. உங்களுக்கு தெரியும்ல, எந்த மண்ணும் தெரியும்ல, நானே பேசியிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க நிலத்துல மண்ணல்றதுக்கு ஏடி மைன்ஸ் சைன் பண்ணும், தெரியும்ல? உண்மை. அந்த ஒவ்வொரு ஏடி மைன்ஸ் ஆபீஸ்ல யார் இருப்பா? இவங்க ஆட்கள் இருப்பா. கரிகாலனோட ஆள் உட்கார்ந்து போறாங்க, அவன் தான் அங்க ஏடி. கரெக்டுங்களா? நம்ம நிறைய பேசியிருக்கோம் நினைக்கிறேன், நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன் இந்த இல்லையா? அவங்களோட ஒரு பிடி மண் எடுக்க முடியாது. கரெக்டா? உங்க நிலத்துல நீங்க 3 அடி மண்ணல்றதுக்கு ஏடி மைன் ஷுட் சர்டிஃபை. அதுக்கப்புறம் என்ன, அது மீறி நீங்க அழினீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது சொல்லியிருக்கேன் நான். அதாவது என்னன்னா சொல்லுவாங்க, ஒரு வண்டி மண்ணு தானே, ஒரு டிராக்டர்ல சின்ன டிராக்டர்ல போட்டு ஒரு வண்டி மண்ணை அள்ளிட்டலன்னா அந்த வண்டி ரோட்டுக்கு வச்சு பிடிச்சி கொடுத்துருவாங்க. கரிகால ஆளுங்க பிடிச்சி கொடுத்துருவாங்களா? ஏன்னா பிடிச்சாதான் பயம் இருக்கும். அந்த டிராக்டரை சீஸ் பண்ணி வச்சுருவாங்கன்றது எவனும் பண்றதே இல்லை. ஏடி மைன்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு சார் மண் அப்படின்னு கேட்டா ஐயாவை பாருங்க, நீங்களே ஒரு ஐயா, நீங்க தானே ஏடி மைன்ஸ். யோ, கரிகால ஐயாவோட ஆள் உட்காந்துருக்காங்க. இதானே நிலைமை. ஸோ செங்கல் விலை எவ்வளோ ஏறிச்சுன்றது நான் பதிவு பண்ணியிருக்கேன். 14 ரூபாயாப்பா இன்னைக்கு. 14 ரூபா தொட்டுருச்சான். சரியா? அப்போது அது ஏன் 14 ரூபா ஆச்சு? மண் காஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், சரியா? அப்போது அண்ணாமலை மச்சினனுக்கு யார் செங்கல் ஃபேக்டரிக்கு மண் தருது? கரிகாலன். வேறு யார் தர முடியும்? வேறு யாரும் தர முடியுமா? வாய்ப்பு இல்லை. அவர் மட்டும்தானே தர முடியும். ஏன் மண்ணை பற்றி பேசுகிறதுதா? இப்போது அதிமுக ஆட்சியில் நீங்கள் செங்கல் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய சிக்கல், எப்பாவது ஒரு லேண்ட் இருக்குது, இது இருக்குது, பண்ணிக்கலாம். இன்னைக்கு மண் நிலைமை இப்படின்றத தெரிஞ்சும் ஒருத்தர் எப்படி செங்கல் தொழிலில் இத்தனை கோடி ரூபாயை முதலீடு செய்கிறார்? இப்போ சமரச போக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். அவ்வளோ தைரியமா அண்ணாச்சி, கரிகால அண்ணாச்சி தான் எல்லாத்தையும் டீல் பண்றாரு தெரிந்த பிறகும் எப்படி அண்ணாமலையோட மச்சினை மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு? இன்னொன்று, கிட்டத்தட்ட அந்த செங்கல் ஃபேக்ட்ரி மோனோபோலி ஆயிடுச்சு. ஓகே. இந்த மண் பிரச்சனை காரணமாக பல செங்கல் ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க, கட்டுப்படியாவில். ஓப்பன் பண்ணுறாரு. எஸ், பல மூடிடுச்சு. யூ கேன் செக் அரவுண்ட். ஓகே. எங்கெங்கெல்லாம் இந்த தொழில் நடந்து கரண்ட்டு ஹியூஜ். இப்போ ஃபேக்ட்ரினா தொடர்ந்து இயங்கணும். இது கட்டுப்படியாகல. கரிகாலன் கேட்குற காசுக்கு மண்ணு கொடுத்து கரண்ட்டை இவ்வளோ கட்டி லாபம் பார்க்க முடியுமா? கஷ்டம். முடியாது. இப்போ இவர் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாருன்னா ஒன்று, இவருக்கு இலவச மின்சாரம் இந்த தொழிற்சாலைக்கு வழங்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இலவச மண் வழங்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எஸ். ஏன் கரிகாலன் இதை செய்யணும்? அது ஒன்று இருக்கு. சூப்பர். பிஜேபியும் அண்ணாமலையும் ஏன் கரிகாலன் தேவை? திமுக காரருக்கு பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அமலாக்கத்துறை எந்த அரசின் கீழ் வருது? நடுவண் அரசின் கீழ். தன்னாட்சி அமைப்பு நடுவண் அரசின் கீழே தான் வருது. கரிகாலன் காணாம தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? திருச்சியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நீதிமன்றம் தடை உத்தரவு பெற்றிருக்கு. கலெக்டர்களை போய் உடனே ஆஜராகணும் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சா? ஆமாம். போட்டாங்களா? ஆமாம், போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எலெக்ஷன் முடிட்டோம் கொஞ்சம் ஏப்ரல் 25 நினைக்கிறேன். ஆமாம், ரைட்டுங்களா? கரிகாலன் மீதான வழக்கை ஏன் உச்சநீதிமன்றம் தடை விதித்து விட்டு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது? மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? 25 வரை பண்ணணுங்க. ஏப்ரல் 25 முன்னாடியே பண்ணணும். அவங்க கலெக்டர் எலெக்ஷன் நடத்துறாங்க, இந்த மூதேவிக்கு என்ன அப்படி கேட்டிருக்க வேண்டும். உடனே வர சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு கரிகாலனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் இடி பல இடங்களில் பண்ணுறார். தம்பிக்கு திருச்சியில் பண்ணணும், கோவில் அண்ணாமலைக்கு பண்ணணும், வேலூரில் துரைமுருகனுக்கு பண்ணணும். எவ்வளவு காம்ப்ளிகேஷன். மொத்தம் 3 அணி தமிழ்நாட்டில்.
3 அணிக்கும் நிதி ஆதாரம் அளிப்பவராக, ஒரு வள்ளலாக, எந்த பக்கமும் பங்கம் இல்லாம. ஆமா, யாராவது குறை சொல்ல முடியுமாப்பா? ஸோ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும் கொடுக்குறாரு அவரு. யோசிச்சு பார்த்தா ஆபாசமா இல்லை அருள்மொழி? ஜோக்கா பேசிட்டு போயிடுறான். எவ்வளோ சிக்கல் யோசிச்சு பாரு. எல்லாம் வாங்கி தின்றாங்க. ஏன் இப்போ மணல் கடத்தில் தடுப்பாங்க, எடுத்து பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, யாருக்கு பேச உரிமை இருக்குது? தேர்தலில் யாருமே மணலை பற்றி பேசல, தெரியுதா? மோடிக்கு மட்டும்தான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பேசிட்டு போயிட்டார். எல்லாம் யாருமே பேசல, தெரியுதா? இவ்வளோ பெரிய ஊழல் பாது. வருத்தமாக தான் இருக்குது. சிரிச்சா வழி தெரியாதுன்ட்டு இப்படி சிரிச்சுட்டு கடந்துடும். ஹாட்டல்ஸ் டு டூ. இப்போ அண்ணாமலை நேர்மைத்தன்மையும் இல்லை, அதை மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நான் அப்படி சொல்லவே இல்லையா? நான் அப்படி சொல்லலையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே முடிவுக்கு வர முடியும். அது மக்கள் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் சொல்கிறீங்க மணலை பற்றி அவர் பேசலை, போதை கஞ்சாவை பற்றி அவர் பெருசாக பேசலை. போதை பற்றி ஏன் பேசல? அண்ணன் இவர் அதிபர் ஏன் போதை பற்றி பேசல? மெத்து பற்றி ஏன்ப்பா பேசல? ஸோ பாஜகவோட அண்ணாமலையே பேசுவதை போல தமிழ்நாட்டில் அதிமுகவெல்லாம் எதுவும் அசைச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடு. திருப்பி நீ என்ன கண்டு இது உனக்கும் இதாயா பிரச்சனை? இல்ல அப்புறம் நிலைப்பாடு நான் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஊடியா தமாசியா அவர் அண்ணாமலைலாம். ஜூன் 4க்கு பிறகு அண்ணாமலைலாம் எங்கே போகிறான்னு பாருங்க. விடுங்க. இன்னொரு 2 மாசமா. தேதி என்னாச்சு? தேதி 17. 14 நாள். மேலே ஒரு 31. எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வச்சுக்கலாம். 50 நாள். அவள் தான் தெரிஞ்சிருப்போது. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? இல்லைங்க அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிடுவா. சரிப்பா, ஜெயிச்சுட்டு போட்டுப்பா, விடுப்பா. ஜூன் 4 வந்து தெரிஞ்சிடும். தப்பாக மதிப்பீடு பண்ணிட்டாங்க அண்ணாமலை அவர்களை, மன்னிக்கணும்னு சொல்லிட்டு போகிறேன். போதுமா? அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு. தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக அது வளர்ந்து விட்டது. அதிபர் ஆட்சியை பிடிக்கப் போகிறார். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நீங்கள் கருத்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன். மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ராங். அவ்வளோதானே? எஸ். வேறு ஏதாவது இருக்காதுல்ல? இல்லை. ஏன் போட்டு இப்படி கத்திட்டு மல்லு கட்டணும்? ஜூன் 4 தெரிஞ்சிடும். அதிமுக காணா போதான்றது எனக்கு தெரிஞ்சிடும்ல. கண்டிப்பாக தெரிஞ்சிடும். காணா போனாலும் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற முறையில் அவர் கண்டுபிடித்து தருமாறு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியான ஒரு நேர்காலம் உங்கள்கிட்ட எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லுவீங்க, அதே சமயம் உங்களுடைய ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க, அதை வந்து மக்களும் பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால தான் ஒரு வெளிப்படையான நேர்காணல் இருக்கும்னு நினச்சேன். நிறைய கேள்விகளை கேட்டேன். ஒரு நிமிஷம் அருள்மொழி, எனக்கு இதில் தயக்கம்லாம் கிடையாது. நீங்கள் திருப்பி கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் அதில் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு பி ஹானஸ்ட் டு அவர் செல்ஸ். என் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான், இல்லையா? இதுக்கு ஓட்டு போட போது நீங்களும் தான் எடுத்திருப்பீங்க, உண்மை இல்லையா? ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவை வெளியில் சொல்லாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் சொல்கிறது என்னோட பார்வையாளனை குழப்புற மாதிரி இல்லையா? தப்பு இல்லையா அது? அவன் ஏன் பார்க்குறான் நான் பேசுகிறத? என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம். அப்படின்றதுனால தான் 4 விஷயம் சொல்லுவான், தெரிஞ்சுக்கலான்றதான் பார்ப்போம். அதுக்கு தெளிவாக அவனுக்கு விஷயத்த சொல்லாமல் இப்படியும் இருக்கலாம், பிஜேபிக்கும் வாக்களிக்கலாம், திமுகவுக்கும் வாக்களிக்கலாம், அது உங்கள் முடிவு. என்னது இது? வெகு சிலர் தான் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நீங்கள் சொல்ல எல்லோருமே ஷோ எடுப்பாங்க. ஷோ எடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட். அவர் துக்ளக்கு ஆசிரியர் காலஞ்சென்ற திரு சோ ராமசாமி அவர்கள் தனக்கென்று ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவரோட கருத்து என்னவென்பதை தெரிந்து கொள்ள அரசியல் தலைவர்களே ஆவலோடு இருப்பார்கள். அவர் என்னைக்காவது ஒளித்து மறைத்து பேசியிருக்கிறாரா? இல்லை. காலஞ்சென்ற பத்திரிகையாளர் எனது அருமை நண்பர் திரு ஞானி அவர்கள் என்றைக்காவது ஒளித்து மறைத்து பேசியிருக்கிறாரா? அவர் 2ஐயும் பிடிக்கலன்னா நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி அதையும் மாற்றிக்கிட்டாரு. டோன்ட் வேஸ்ட் யுவர் ஓட்டுன்ற லெவலுக்கு மாற்றிட்டாரு. அவர் போயிட்டாரு. எனக்கு அந்த ஞானியோடய அப்போவே நோட்டாலே முரண்பாடு உண்டு. நீ பாட்டுக்கு ஒரு இதை போட்டோன்னா தப்பானவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி நம்ம திருப்பி கேட்டிங்க, இது அதிமுக திமுக அப்படின்றது கேட்குறோம். இன்றைக்கி நம்ம ஆஸ் அ சிட்டிசன் இன் அ டெமோக்ரஸி நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஓட்டு மட்டும்தான். அந்த ஆப்ஷன் நான் கேட்கல. திரு சுப உதயகுமார் அவர்கள் பச்சை தமிழகம் ஒரு கட்சி தொடங்கினார். எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? ரொம்ப சொற்ப ஓட்டுகள். சரி, திரு சுப உதயகுமார் அவர்களை தமிழக முதல்வராக்க முடியுமா? எம்எல்ஏ முடியுமாயா? கஷ்டம். இருக்கிற சூழலில் சிஸ்டமில் எப்போ என்ன ஆப்ஷன்? நமக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு மாற்றம், ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதான். இல்லைங்க, நான் போன வாட்டி திமுக ஆதரிச்சேன், இப்போவும் திமுக ஆதரிக்கிறேன்னு சொல்பவர்கள் 200 ரூபாய் உடன்பிறப்புகள். அதிமுக வந்து அழிய போகுதுன்னு சொன்னார்ல அண்ணாமலை. ஆமாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம லதாஜுக்கு கடந்து போகிறதுன்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து அவர் ஏதோ அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் மோடிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. மோடிக்கு ஒரு எண்ணம் இருக்கு. மோடி இஸ் அ மெகலோமேனியாக். ஓகே. ஹைலி ஈகோசென்ட்ரிக் பர்சன். உண்மையிலேயே
அது வந்து நாட் ஓன்லி ஏடிஎம்கே, பிஜேபி ஆஸ் அ நேஷனல் பார்ட்டி, நான் இப்போ சொன்னேன் பிராந்திய கட்சிகள் விலகணும்னு சொல்ல, இதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு தானே பிஜேபிக்கு. ஆமாம், பிராந்திய கட்சியிலே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லக்கூடாது, பிஜேபி தவிர கட்சியே இருக்கக்கூடாது. ரஷ்யாவில் புட்டின் மாதிரி இல்லையா? ஒரு எலெக்ஷன் நடக்கும், அவர் மட்டும் தான் போட்டிடுவார், 90% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்னு அறிவிக்கணும். இதுதான் பிஜேபியோட எண்ணம். எஸ். அப்படி இருக்கையில் மோடியோட கேரக்டர் இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த குஜராத்தில் மோடி சிஎம்மாக இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஐ திங்க் ஹரேன் பாண்டியா குஜராத்தோட உள்துறை அமைச்சராக இருந்தவர். மோடியை திடீர்னு போட்டி போட சொல்கிறாங்க. மோடிக்காக ஒரு சீட்டை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 3 முறை ஜெயித்த ஒரு சீட்டை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. முடியாது போயன்றார் அவர். அதுக்கப்புறம் அவர் குஜராத்தில் என்ட்ரு ஆக விடல. பின்னால் கொல்லப்பட்டார் அவர் மர்மமான முறையில். அப்புறம் ஜோஷி, நாட் பிரகலாத் ஜோஷி, தெர் இஸ் சம் அதர் ஜோஷி, அவர் வந்து குஜராத் மாநிலத்துக்கான ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர். ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர்னா எல்லாத்தையும் விட சீனியர் பெரியவரில் அவர், மோடியும் விட. அவர் மோடியோட போக்கு சரியில்லைன்னு தலைமைக்கு சொன்னார்ன்றதுக்காக திடீர்னு அவரை பற்றி ஒரு ஆபாச செய்தி சுற்றுது. ஆர்எஸ்எஸ்ல ஒத்துக்குவாங்களா? அதை கேரியரே முடிஞ்சிருச்சு. அந்த ஆள் மட்டும் குய்ய முறையான்னு கத்திக்கிட்டு லேபுக்கெலாம் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது ஃபேக். ஓகே, 3 வருஷம் அதை ஃபேக்கு நிரூபிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அவர் முடிஞ்சிட்டார், ஃபேம் போயிடுச்சு. இதுதான் மோடி. அண்டு வாஜ்பாய் ஒரு முறை சொன்னார் என்று நினைக்கிறேன். வாஜ்பாய்க்கு உடல்நிலையில் ஒரு ரொம்ப மோசமான சிறுநீரக பிரச்சனை. வெளியில் யாருக்கும் தெரியாது சிறுநீரக பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்போது ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ இந்தியாவில் இன்றைக்கி மாற்று சிறுநீரக சிகிச்சையெல்லாம் பெரிய லெவலில் டெவலப் ஆகலை, அமெரிக்காவில் மட்டும் இருக்குது. திடீர்னு பார்த்தா எதிர்கட்சியை சேர்ந்த வாஜ்பாயை காங்கிரஸ் அரசு, ராஜீவ்காந்தி ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த அனுப்புகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு மாநாடு நடக்குது. கூப்பிட்டு உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னு தெரியும், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்படி சொன்னார் ராஜீவ்காந்தி. எங்கேயும் இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கார் ராஜீவ்காந்தி. அவர் இறந்த பிறகு வாஜ்பாயை குறிப்பிடுகிறார். இவங்ககிட்டலாம் இந்த பண்பு இருந்துச்சு. மோடிக்கிட்ட ஓகேவா, குஜராத்தில் வேணால் மோடியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடின்னு ஜெயலலிதா சொன்னதை இந்த கட்சி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்க. ஜெயலலிதா இருக்கும்போது கிட்ட போனால் என்ன ஆகும்போது தெரியும் அவருக்கு. இறந்த பிறகு அப்போது ஜெயலலிதா இவ்வளவு துணிச்சலாக என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, அந்த சேலஞ்ச், அந்த துணிச்சலுக்கு காரணம் இந்த கட்சி. ஆமாம், இயக்கம் தான் காரணம். அதை உடச்சி விட்டா இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்துத்துவா பேசிகிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு என்ன எதுக்குறான் அப்படின்னு, அதாவது மகாராஷ்டிராவில் சிவசேனாவை எதுவுமே பண்ண முடியாது. ரைட்? எஸ். ஏன்னா அவனும் இந்துத்துவா பேசுகிறான். இவரோட மோசமாக பேசுவாங்க. இந்துத்துவா என்ன சேலஞ்ச் பண்ணுறியா நீ? பாக்குறியா? இன்னும் அவ்வளோ பவர்ஃபுல்லா நீ? என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு? உடைச்சிட்டாங்க. ஸோ ஜெயலலிதா இறந்த உடனே இதை உடைக்க ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? அவருடைய உடலுக்கு அருகிலே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பாஜகக்காரங்க. வெங்காயம் அங்கேயே நல்ல கவனிங்க, அதை நல்ல கவனிங்க. இன்னும் அக்கறை யாரோ எடுத்து விட்டு போது தான் போவீங்களா? என்ன பங்கலியா? கூட வந்து உட்காந்து நைட்டு 12 மணிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு எப்படின்னு அக்கறை உங்களுக்கு? ஏன் அந்த கட்சியில் பண்ணிக்க மாட்டாங்களா? கூட வந்து கையை பிடிச்சி எல்லாம் பண்ணுறீங்க. ஒன்று முடிஞ்சா ஓபிஎஸ் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு சரியான அடிமை, நம்ம அடிமைன்னு இருக்குது. ஏன்னா இவரு அப்போ சன்ரைட்டர் நல்லா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு என்னது இது, நம்மளால் மாற்றிட்டு அவங்க சிஎம் ஆகணும்னு பார்க்குறாங்க. நல்லா இல்லையே, சரிப்பட்டு வராது இது. சரி அப்பா நீ போய் தர்மத்தம் பண்ண. யார் சொன்னது? குருமூர்த்தி. இப்போ நீ போய் தர்மத்தம் பண்ணப்பா. ஓப்பா அது மட்டும் தூக்கி ஜெயிலு போடியா. நைட்டு உடனே கேஸ் எடுக்கிறாங்க. போயா. இந்த பக்கம் எடப்பாடி. ஓகே, எடப்பாடி அப்போது சசிகலா ஆதரவு. ஆமாம் ஆமாம், கரெக்டுங்களா? வேறு வழி இல்லாமல் சசிகலா சிறைக்கு போனதா வர்றாங்க. வந்த உடனே பார்த்தா சரி போயிட்டார் அவர், பன்னீர் தர்மத்தம் பண்ணிருக்காரு, இதை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருவாங்களான்னு பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சசிகலா தானே பிடிக்கல, சசிகலா வேணா போட்டு நான் சிஎம்மாக இருந்துக்கிறேன் சொன்னார் எடப்பாடி. எஸ், எங்கள் கட்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா? அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் பிரதமர் 5 முறை யாரையாவது பார்த்துருக்கிறார்களா? ஒரு சாதாரண எம்எல்ஏவை. இல்லை, ஓபிஎஸை பார்த்தாரா ஒரே மாதத்தில்? அப்படி என்ன அக்கறை? என்ன ஜெயலலிதா அம்மையாரும் அடையாளம் காட்டப்பட்டவர், முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதெல்லாம் ஓபிஎஸ்ஸாக சொல்லிக்கிறது. மோடிக்கு தெரியாத அவர் யாருன்னு? அந்த டயர் மட்டும் தெரியாது மோடிக்கு? தெரியும். எதுக்கு பார்த்தாரு 5 முறை? கட்சியை குதி வச்சுதாங்கிறீங்க. அப்போது அவங்க பாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எடப்பாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆட்சி, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. யார் கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சது? பிஜேபி தான் சேர்த்து வச்சாங்களா? ஆளுநர் வந்து கை குடிச்சு தூக்குறா. அப்படியே
நடந்துச்சா? அதற்கு பிறகு டிடிவி தினகரனை இணைச்சு வைக்க முயற்சி செஞ்சாங்களா? பண்ணாங்க, அதுவும் நடந்துச்சு. நடந்துச்சா? 21 தேர்தலுக்கு முன்னாக பெங்களூரில் இருந்து விடுதலையாகி வந்த சசிகலாவை அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது யார்? பிஜேபி. வேற என்ன? அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வந்து பழையபடி ராஜமாதா ஆகலாம் என்று நினைத்தவரை சில காரணங்களுக்காக நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன். ஏன்? எடப்பாடியை பார்த்துக்கல. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சசிகலா தான் பிரச்சனை. சரி விடு, அரசியல்வாதமா போமா. நடந்துச்சா? நடந்துச்சு. அதற்கு பிறகு யார் முதல்வர் வேட்பாளர் என்ற பிரச்சனையை அதிமுகவில் உருவாக்கியது யார்? பிஜேபி. என்னைக்காவது பண்ணியிருக்கு? சொந்த புத்தி இருந்திருக்கா? சுத்தமாக இல்லை அவருக்கு சொந்த புத்தி, இல்லையா? யார் சொன்னாலும் கேட்பார். அவரை தானே ஈரோடு கிழக்கில் தனி வேட்பாளர் அறிவிச்சாரு. அது அதிமுக வழக்கவா? வழக்கம். அப்புறம் அதிமுக சார்பாக சமீபத்தில் அதிமுக வாக்குகளால் கடைசியாக மாநிலங்களவைக்கு சென்றவர்களோட பேர்லாம் சொல்லுங்க. மாநிலங்களவைக்கு அன்வராஜா போயிருக்காரு. வேற அவர் கட்சிக்காரர் வேற. ஆமா, அதிமுகல இருந்து இவர் நம்ம அன்புமணி. ஓ, அவங்க மூலமா போனோம். அன்புமணி. ஆமா, அன்புமணி ஏடிஎம்கே கட்சிக்காரரா? இல்ல. யார் அன்புமணி எம்பியாக சொன்னது? பிஜேபியா? பிஜேபி. ஓகே. ஜிகே வாசன் கட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹேண்டில் பார் 2 டயரை தவிர எதுவுமே இல்லை. சீட்டு இருக்குது, கெரியர் வச்சு. அவரை எம்பி ஆக்கணும்னு யார் சொன்னது? பிஜேபி. ஓகே. கடைசியாக அது அதிமுகவுக்கு ஒரு வகையில் நல்லது. 2 எம்பி வேக்கன்சி. அதில் ஒரு எம்பியை நீ கேட்டு வாங்குன்னு பன்னீர்செல்வத்துக்கு அழுத்தம் கொடுத்து தர்மர் என்ற நபரை, அந்த பேரை கேள்விப்பட்டீங்களா? அதுக்கப்புறம் என்னைக்குன்னா தர்மர் என்ற நபரை மாநிலங்களவை உறுப்பினராக்கியது யார்? பிஜேபி. இப்படி ஊரா விட்டு கட்சிக்காரனை பூரா எம்பி ஆக்கிட்டு இருந்தா அதிமுகவுக்கு என்ன இருக்கு? அதிமுக கட்சிக்காரன் எப்படி எம்பி ஆக முடியும்? நான் சொல்கிறேன் மீண்டும், 2 வேக்கன்சி வந்துச்சா? ஒரு வேக்கன்சியை திரு சி வி சண்முகம், இன்னொரு வேக்கன்சியை தலித்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தார் தெரியுமா? ஏற்கனவே வன்னியர் உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்கோம், பறையர் சமூகம் வருத்தத்தில் இருக்கா, அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சி டாக்டர் வேணுகோபால் கொடுக்க நினச்சிட்டு இருந்தாரு. அது தர்மன்னு ஒரு ஆளுக்கு விளங்காதவனுக்கு கொடுத்தாங்களா? இது ஒரு புறம். இந்த பக்கம் பார்ப்போம். இதெல்லாம் பண்ணாங்க, ரைட்டா? சிஎம் ஆகிறாரு எடப்பாடி. ஓகே. அப்போ அந்த சசிகலா கொஞ்சம் சேர்த்துக்கேன்ப்பா. முடியாதுங்க. இல்லை சேர்த்துக்கணும் சசிகலாவை. இல்லை சசிகலா சேர்த்துக்க முடியாது. இல்லை அவங்க அரசியல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்றாங்க. சரி, ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்கள. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ அந்த பன்னீரை சேர்த்துக்கேன்ப்பா, வேறு வழி இல்லை, ஏன்னா ஆட்சி ஆட்சி. அப்படியா? சரிங்க, சேர்த்துக்கிறேன். சரி, சேர்த்தா பன்னீரையும் சேர்த்துட்டேன், இந்த டிடிவி சேர்த்துக்க முடியாது சொன்னாங்களா? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. முடியாது. அது நடந்துச்சுங்களா? அதற்கு பிறகு இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதெல்லாம் சொன்னேன். அந்த கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டில் முருகன் பேசினார், ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டில் யார் முதல்வர் வேட்பாளர், எங்கள் கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை பிஜேபி முடிவு செய்யணும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அதோட மீனிங் என்ன? அதிமுகவுக்கு யாருன்னு நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். அது சொல்லு பொறுத்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி, கரெக்டா? அவங்களும் சரி இதை பண்ணாங்க, ரைட்டு, ஓகே. ஈரோடு கிழக்குலாம் உச்சகட்ட அவமானம் இல்லையா? ஆதரவு யாருக்குன்றதை சொல்ல மாட்டோம். இன்னொன்று, ஜெயிச்சு கிழிக்கிற மாதிரி ஈரோடு இடத்துல அறிவிச்ச உடனே சாயங்காலமே இது தேர்தல் பணிக்கூடலாம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசி நாள் வரை ஆதரவு தரல பிஜேபி, ஞாபகம் இருக்கா? இவர் மேடையிலேருந்து மோடி போட்டு தூக்கிட்டாரு, ஒடியாந்தாங்க அப்புறம், ரைட்டா? அப்புறம் இந்த பன்னீர்செல்வத்தை வச்சு கேஸ் மேலே கேஸாக போட்டாங்களா? தேர்தல் ஆணையத்தை வச்சு மிரட்டுனாங்களா? இன்றைக்கி வரைக்கும் பன்னீர்செல்வம் எந்த தைரியத்தில் ரெட்டலைன்னு பேசிகிட்டு இருக்காரு? கடைசியில் எதுக்கு போய் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்தாரு? எல்லாமே பிஜேபி இருக்குன்ற நம்பிக்கையில் தான். அவங்க என்ன பண்ணாங்க? சத்தம் போடாமல் கோர்ட்டில் எல்லாத்தையும் மூவ் பண்ணி தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் சின்னம் கைக்கு வந்துருச்சு. பிஜேபின்னு நினச்சா கூட அத்தனை ஈஸியாக மேலே சின்னத்தை பிடுங்க முடியாது, ரைட்டா? ஆமாம். எல்லாம் முடிஞ்சிச்சா? கூட்டணி போ சொன்னாங்களா? எஸ். இப்போ சின்னத்தை டக்குன்னு முடக்க முடியுமா? பிஜேபியே நினைக்கிறியா முடக்க முடியுமா? முடியாது. பச்சை தெரிஞ்சு போயிடும். எதுக்காக? தெரிஞ்சு போகிறது மட்டும் முடியாது. ஏன்னா ஒரு 20 எம்எல்ஏ இருக்கணும். எப்படி நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. சீக்கிரம் கடந்து வேகமாக வந்துடும். நீங்கள் இப்படி தள்ளி நின்று எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க பதிலுக்கு? ஒன்று முடிச்சு எல்லாத்தையும் சரிங்க. சரி, என்ன தமிழக நலனை விட்டு கொடுத்துட்டாங்க? இல்லை என்ன மதவாதத்தை அனுமதிச்சிட்டாங்க? வேல் யாத்திரையில் கூட ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கா? தடுத்து மொக்க போட்டு தடுத்துங்களா? எஸ், ஞாபகம் இருக்கு. ஆர்எஸ்எஸோட எதுக்கும் அனுமதிக்கிறாங்க, ஞாபகம் இருக்கு. டெல்லியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து சார் வேல் யாத்திரைக்கு பாய் ரூட்டில் பர்மிஷன் கொடுன்னு கேட்குறாரு எடப்பாடி.
வேற எது வேணாலும் கேளுங்க. யாத்திரைக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது தெரியுமா? என் பேரே பழனிசாமி. அப்புறம் ஆமாம், அப்புறம் 21 தேர்தல் பேச்சுவார்த்தை எவ்வளோ சீட்டு கேட்டார் முருகன் தொடக்கத்தில், பேச்சுவார்த்தை தொடக்கத்தில்? அவர் கேட்டது கூடனா 90 19 முடிச்சாரா? இப்போ அந்த 19 எது கொடுக்கணும்? ஓ இப்போ சொல்லுங்கள், அதிமுக காணப்படுமா? நான் இப்போ தான் அந்த தலைவருக்கு கூடலாம் பழகிறேன், போய் காடர்ஸை பார்க்குறேன், அந்த கேண்டிடேட்ஸ்லாம் போடுறேன்ல, காடர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இட்ஸ் நாட் ஈஸி மேன். எடப்பாடி பழனிசாமி இல்லைனாலும் இந்த கட்சி இருக்குங்க. ஏன்னா தொண்டர்கள் தான் அந்த கட்சி. ஓகே, அவன் தொண்டர் இப்படி அழிஞ்சிட்டு இருப்பான்ப்பா. ஏதாவது ஒரு லீடரை பார்த்து வந்தால் லீடர்னு ஃபிக்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கேன், ஒபே தி ஆர்டர். நல்லா யோசிச்சு பாருங்கள் அருள்மொழி, நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் போய் பார்த்தேன், பல மாவட்டங்களுக்கு போயிட்டு பார்த்துருக்கேன். பெரும்பாலும் நான் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீ அதிமுக வேட்பாளராக எடுக்கிற அப்படின்ட்டு. ஒரு திமுக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு. அப்ரோச் பண்ணியும் கூட கம்யூனிஸ்டோர்கள் கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 பேரை கேட்டு பார்த்தேன், யோப்பாயா நீ கொடுக்க வேணாம் போ அப்படின்ட்டேன். நான் உங்களுக்கு தான் சொம்பு சேனல் இருக்குது நிறைய, அதனால் நான் அதை முயற்சி செய்யலை. அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லைன்னு எங்கேயாவது உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சா? இப்போ இல்லை, அப்படி இல்லை, வரல. ஆனால் யோசித்து பாருங்கள். இது ஏன் நான் மீண்டும் இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எம்ஜிஆர் ஒரு நடிகர், பிரபலமானவர். ஜெயலலிதா ஒரு நடிகை, பிரபலமானவர். பழனிசாமி சாதாரண ஆள், வெள்ளமண்டி வச்சுருந்தவரையா? ஆனால் அந்த வெள்ளமண்டி வச்சுருந்தவர் பின்னாடி கட்சி உறுதியாக நிற்குதுன்னா கட்சி முக்கியமா தலைவர் முக்கியமா? கட்சி தான். இப்போ சொல்லுங்கள், அழிக்க முடியுமா? நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தா முடியாது. கிளம்புங்க நெக்ஸ்ட்டு. நிச்சயமா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், ஏன் இப்படி ஒருத்தர் பேசணும்? எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாரு, முகம் இப்படி வச்சிருக்கிறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, பஞ்சு டைலாக் பேசுகிறான்றது காலம் இல்லையா? என் கட்சியை ஒன்றாக்கிட்டு ஒரு தலைவன், அவ்வளோதான். சம்படி வில் ரீப்ளேஸ் எடப்பாடி பழனிசாமி டுடே. அந்த அம்மா உணர்ந்து தான் அருள்மொழி சொல்லியிருக்கு. நான் கூட அப்போது அந்த அம்மா அந்த சொன்னப்போ அசம்பிளியில் அம்மா சொன்னப்போ ஒரு எம்டி உணர்வு பெருக்கில் பேசுகிறாங்கன்னு நினச்சிருக்கோம். அப்படி தான் நினச்சேன். அது சும்மா அச்சு கொடுத்து இந்த அப்படின்னு தான் நினச்சேன். நான் உள்ளபடியே சொல்கிறேன். இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ், இருக்கும் பாஸ். அவங்க சொன்னாங்கல்ல, நான் இல்லாவிட்டாலும் இருக்கும், 100 வருஷத்தை விட்டுருவோம், நான் இல்லாட்டினாலும் இருக்குன்றாங்கல்ல, இருக்குல்ல. எஸ், ஸ்டாலின் போனால் திமுக இருக்குமா? உதயநிதி கையில் இருக்கும். இல்லை அப்படி தானே இன்னைக்கு. ஓகே சரி, திரு உதயநிதி அவர்களும் அரசியல் விட்டு விலகுறாரு, இல்லை உடம்பு செல்லாமல் இறந்து போறாரு. ஆர்குமெண்ட்டுக்கு சொல்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் இறந்து விடுகிறார், திரு ஸ்டாலின் அவர்கள் இறந்து விடுகிறார், திரு கனிமொழி அவர்களும் இறந்து விடுகிறார். இல்லை நான் வாதத்துக்கு சொல்கிறேன். திமுக எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். சும்மா சொல்ல, தொண்டர்களாலான இயக்கம், இது குடும்ப இயக்கம் திமுக. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வந்துருச்சு இல்லை திருப்பி பழைய ஃபார்முக்கு? இன்னும் பழசை விட நல்லா இருக்குதியா? வந்துருச்சு இல்லை? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நாம் தொடர்ந்து, நானும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அதிமுக கோமாளிகளின் கட்சி. இது திமுக செட் பண்ண நரேட்டிவ். இது நானே பேசுறீங்கல்ல, ஒரு நடிகர் பின்னாடி போன கட்சிங்க, உண்மையும் கூட. பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு நடிகர், இப்போ புரிஞ்சுக்கிறேன் நான், நடிகர் பின்னாடி போன கட்சி தான் கட்சி. இது ஒரு கம்பெனியில் துர்பாய் அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இதுக்கு பிறகு யாருன்றதுக்குள்ள இப்போ பையன் இருக்கான். அப்போ பையன் இல்லை, வாரிசு இல்லை, என்ன ஆகும்? நீட்டா அம்பானி, அதான் அம்பானி ஃபேமிலி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த கம்பெனி திவாலாயிரும். இப்போது 2 அண்ணன் தம்பி, ஒரு அண்ணன் பழச்சிக்கிட்டான், இன்னொரு தம்பி என்னன்னா பிழைக்கல. அதுதான் உதயநிதி கட்சி நடத்துவார், அப்படி தான் நடத்துவார். புரியுதா? ஒருவரை சார்ந்து இல்லை இது அதிமுக. திமுக ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்குது. நம்ம இது யாருமே திங்க் பண்ணலை, கரெக்டுங்களா? இவ்வளோ திங்க் பண்ணல. நாம் எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் சின்ன வயசில், நீங்களும் சரி நானும் சரி, எப்படி பழக்கப்பட்டிருக்கோம்? சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், தமிழோடவாளர்கள், பகுத்தறிவாளர்கள் கொண்ட கட்சி இது. அடிமை, கொள்கை இல்லாத ஒரு கட்சி திமுக. இதுக்குன்னே ஒரு கொள்கை கட்சியா? அந்த கட்சி தானே தமிழகத்துக்கு அதிக நன்மை செய்திருக்கிறது. அந்த கட்சியை தானே மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள். அந்த கட்சி தானே அதிக காலம் தமிழகத்தை ஆண்டது. ஆமாம், இந்த அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் நிறைந்த கட்சி கூட்டணி பலம் இல்லாமல் ஒரு நாளும் வெற்றி பெற்றதில்லை தானே. வேறுபாடு தெரியுதா? தனிச்சு நின்னது கிடையாது. வேறுபாடு தெரியுதா? கருணாநிதி இருக்கும்போது மட்டும் கூட்டணி இல்லாமல் நின்றுருக்கீங்களா? ஏன் அது மாஸ் பார்ட்டி, இது அறிவுஜீவிகளுக்கான பார்ட்டி. அதனால தான் தெனாட்டம் பேசுவாங்க. அது பாமரங்கட்சி. அங்கே செல்லூர் ராஜுகள் தான் இருப்பார்கள். இலக்கியம் பேச தெரிந்த ஜெகதரட்சகனோ, ஆராசாவோ, திருச்சி சிவாவோ இங்கே இல்லை அதிமுகவில். அங்கே செல்லூர் ராஜுகளும் ஆர்பி உதயகுமார்களும். இது அறிவுஜீவிகளின் கட்சின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது பார்ட்டி ஆஃப் மாசஸ். நானும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம கம்யூனிஸ்ட், நிறைய புத்தகம்லாம் படித்தவர், மெத்த படித்த பண்டிதர், இப்படின்ற நினைவுலாம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த பண்டிதர்களும்
மெத்த படித்தவர்களும் நிறைந்த கட்சி தான் முக்கியம்னா நம்மலாம் தியரிஸ்ட் பாஸ். உட்காந்து மயிர் பிளக்க விவாதங்களை செய்து கொண்டிருப்போம். அவன் ஃபஸ்ட்டு அவனை பற்றி யோசிக்கிறான். அங்கே ஸ்கீம்லாம் பாரு, சோறு போடுறது, இது போன்ற ஸ்கீம்ஸ். இவங்கள பாரு, திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க பார்த்தியா, தவ புதல்வன். அவங்களோட ஸ்கீம் பாரு, தாலிக்கு தங்கம். கிராமத்து பொம்பளைங்கிட்ட தாலிக்கு தங்கம்னு சொல்கிறத விட பெண்களுக்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு படிக்க ஸ்காலர்ஷிப்னு சொல்லி பாருங்க, உதவித்தொகைன்னு. தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம். தி அட்ரஸ் தி பேசிக் நீட்ஸ். அவங்களோட நோக்கம், அவங்க இருக்கிறது, அவங்களோட பர்பஸ், அவங்களோட இலக்கு அடிப்படை தேவைகளை நோக்கி, அந்த அடிப்படை தேவைகள் இல்லாத மாசஸ்க்காக அவங்க இருக்காங்க. நாம் அடிப்படை திமுக, நம்மளாம் இல்லை, நீ இருக்கலாம் ஒரு இல்லை, திமுக அடிப்படை தேவைகள் எல்லாம் முடிந்த பிறகு அறிவு தொடர்பானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்படிதான் ஒரு நாள் இருந்தது. அதனால தான் இவங்க கூட்டம் கம்மி, பசித்தவனோட கூட்டம் அதிகம். அவன் பசித்தவனுக்காக பேசுகிறான், பசியை பற்றி பேசுகிறான், பசியை போக்குறதை பற்றி பேசுகிறான். இவங்க அறிவு பசியை பற்றி பேசுகிறாங்க. இவங்களோட ஸ்கீம் திட்டம் எல்லாமே எப்போ பாரு தமிழ் உணர்வு, தமிழர் பெருமை, கீழடி, 4 அடி, கடைசியில் 6 அடி. இதை தானே பேசிட்டு இருக்கீங்க. சோத்துக்கு இல்லாமல் இருக்கவங்ககிட்ட போய் கீழடி பற்றி பேசலாமா? ஆனால் இவங்க அதைத்தானே பெருமையாக சொல்கிறாங்க. கீழடி நாயகன். சைக்கிள் பஞ்சர் போடுற கடையில் இருக்கவன்ட்ட போய் கீழடி பற்றி பேசலாமா? அப்போ அம்மா உனக்கு ஒன்று தருகிறப்பா, 5 ரூபாய்க்கு சோறுபா. கம்யூனிஸ்ட்லேயே இப்படி சில பேர் பேசி இதை பார்த்துருக்கேன். சோத்தை பற்றி போய் பேசி, விலங்குகளாக நம்ம விலங்குகள் உண்ணும் உறங்கும் இறக்கும். ஆமாம், திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி எனக்கும் வயசு 47 கடந்துருச்சு அருள்மொழி. அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஏழைகள் தான் முக்கியம். படித்த போது இவங்க 4 பேர் ஏதாவது பேசிட்டு போங்க பற்றி கவலை இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வருவேன் நான். கீழடி முக்கியம், தமிழ் முக்கியம், மொழி முக்கியம். அவனுக்கு சோத்தை போட்டுட்டு அவன் வாழ்க்கையை மேம்படுத்திட்டு மொழியை பற்றி பேசலாம். அது வரைக்கும் நீங்கள் பண்டிதர்கள் பேசி கொண்டிருங்கள், நான் பசியாற்றும் வேலை பார்க்கிறேன். இது அவசியன்றதை பார்க்குறேன் நான். கட்டாயம். ஏழ்மை இல்லாத போது நம்ம தாஜ் ஹோட்டலில், பார்லேயோ, ரெஸ்டாரண்ட்லேயோ உட்காந்துக்கிட்டு இலக்கிய சிந்தனை, குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பேசலாம். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ எல்லாம் பேசலாம். ஃபஸ்ட்டு சோறு போடணும். திஸ் இஸ் தி ப்ரையாரிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சும்மா ரொம்ப ஒரு டீப் டிஸ்கஷன் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸை ரொம்ப இன்டெப்த்தாக அனலைசிஸ் பண்ண ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் 2 கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லி அதில் உங்களோட நிலைப்பாடையும் வந்து மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 4 எப்படிப்பட்ட முடிவுகள் வரப்போகிறது என்று எங்களுக்காக கூட வருகனையும் கருத்து தெளிவாக எடுத்துருத்தமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.